நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி SR சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு 4ஆம் வீட்டில் அமரனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்திலலாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. அது 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு, ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறா என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5ல் உட்காந்துருக்காருன்னு நிறைய அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி காலபுருஷனுக்கு 3ஆம் ராசி காற்று ராசி மிதுன ராசி உங்கள் ராசி. ஆனால் பாருங்கள், இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்போ பாருங்கள் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா ஜென்ம குருவில் தான் ராமர் வனவாசம் போனதாக நம்முடைய புராணம் சொல்கிறது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஜென்ம குரு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ தூரம் அவதிப்பட்டிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள் கொஞ்சம் மரியாதை குறைவாக விஷயங்கள் நடந்திருக்கும். வீட்லேயே அப்படித்தான், வெளியிலேயே அப்படித்தான். நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் ஒரு முயற்சி எடுக்கிறப்பே பாருங்கள் பல தடைகள் சேர்ந்துருக்கும். இது எல்லாம் பாருங்கள் ஜென்ம குரு தான். ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி வேறு, 7ஆம் அதிபதியும் அவர் தான், 10ஆம் அதிபதியும் அவர் தான். என்ன தான் தேவகுருவாக இருந்தாலுமே பாருங்கள், ஒரு பாதகாதிபதி நம்ம வீட்டில் உட்கார நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அந்த மாதிரி பல அவஸ்தைகள் ஏற்பட்டிருக்கும். உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளுக்கு சந்திச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இப்போ அந்த குருவானவர் தன்னுடைய உச்சோட 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் நான் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை ஒரு வேலைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, நான் வேலை பார்த்துக்கிறேன், அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படி நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபர்
உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பான முறையில் வேலைக்கு தானே போவீங்க. அப்போ அந்த குரு பயிற்சி அதான் செய்ய போகுது. அப்போ இது வரைக்கும் வேலைக்கு ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் டைம்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கு போவீங்க. ஆனால் அந்த குரு பயிற்சி வந்தவொடனே பாருங்களேன் 9 மணிக்கு ஆஃபீஸ்னா 8:30 போயிடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர் அங்கே இருக்காங்க. அப்படி ஒரு வருகை வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகுது. அதே குரு பகவான் வேற உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் பாருங்க மறைமுகம், அதாவது மர்மஸ்தானங்கள் சில பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ இப்போ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று வருவதற்கும் இந்த குரு பயிற்சி காரணமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய எதிரி யார் இது வரைக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏற்கனவே வந்து அதிகமாக குழப்பக்காரர்கள் நீங்கள் தான் வந்து சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீங்க. ஆனால் பாருங்கள் ஒரு 10 பேர் நீங்கள் அட்வைஸ் கேட்டாலும் பாருங்கள் கடைசி முடிவு வந்து உங்கள் முடிவாக தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். இப்போ இதே குரு பகவானவர் என்ன செய்கிறாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகத்தில் உச்ச வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானத்தை பார்க்குறப்ப வந்து லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக தானே வரணும். ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அங்கே சனி ஏற்கனவே உட்காந்துருக்காரு. இப்போ வரக்கூடிய லாபங்களில் நீங்கள் வந்து தகுந்த இடங்களில் நீங்கள் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக உருவாகக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வருங்க இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆன்மீக சங்கங்களில் உங்களுக்கு எண்ணம் ஒரு சேர்ந்து நம்ம செயல்படுங்கிற எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ தான் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தானாகவே உங்களை வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை நீங்களாகவே பாருங்கள் ஒரு அறக்கட்டளைகள் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குருவாண்டிய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையான சிறப்பானதாக உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது மேடம் சொன்ன மாதிரி இப்போ வந்து மிதுன ராசி காற்று ராசி ஏங்க ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்குறீங்கன்னா அது உலக அதிசயம். சர்ன்னு வாமா மின்னல் அப்படின்னு ஸ்வைங் அப்படின்ட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்களால் வந்து என்ன சொல்லணும்னா என்னதான் வலிகள் இருந்தாலும் என்னதான் உடம்பே சரியில்லைனாலும் உங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னா ஓடி போய் சாப்பாடு எடுத்துப்பீங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு வேலை சொன்னாங்கன்னா உடனே ஓடி போய் செஞ்சுருவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா உடனே கேட்பீங்க. ஸோ இதுதான் நீங்கள், ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நீங்கள் உங்களை காணும்னு நீங்கள் தேடின காலம் கடந்த 1 வருடம். உங்களை நீங்களே தொலைச்சிட்டீங்க. எப்படி உங்களை நீங்களே தொலைச்சிங்க? காரணம் மற்றவங்க மேலே வச்ச அன்பு. அதுதாங்க பெரிய தும்பு. நீங்கள் தெம்புன்னு நினச்சா அதுதான் பெரிய உங்களுக்கு தொல்லையாகவே இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட மனசில் 1000 கனவுகள் 1000 எண்ணங்கள் நிறைய விஷயங்களை யோசிக்கேன் சார், ஆனால் செய்ய முடியல சார். ஏன் செய்ய முடியலன்னு தெரில அப்படிங்கிற சில விஷயம் இன்னும் உங்கள் கணக்கில் இருக்குது இல்லையா? உங்கள் மைண்ட்லேயே இருக்கும், உங்களுடைய நோட்டில் கூட இருக்கும். என்னை பொறுத்த இந்த மிதுன ராசிக்காரங்க எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னா கட்டாயமாக ஒரு டைரி வச்சுருப்பீங்க. யார் யாரெல்லாம் டைரி ஃபாலோ பண்ணுறீங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் மிதுன ராசி சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் டெய்லி எழுதுவேன் சார். நான் வாரத்துக்கு ஒரு டைரியை தொட்டு எழுதிடுவேன். ஒரு நோட்டு கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன் சார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய புதனை ஆதிக்கமாக கொண்ட உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராருங்க. எங்கள் உச்ச வீட்டுக்கு வர்றது யோகங்க. 7ஆம் இடத்து அதிபதியாக அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி தான். நான் இல்லைன்னு சொல்லலை சார். யார் யாருக்கெல்லாம் மனைவி மூலமாக வருமானம் வரணும், என் மனைவி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் சார், இப்போ வேலைக்கு போகும் சார். என் கணவர் வீட்டுக்குள்ளேயே கிடக்கார் சார், அவருக்கு வேலை போயிடுச்சு, வேலைக்கு போவாரா, இப்போ வேலைக்கு போவார். கணவர் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம், மனைவியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, அங்கீகாரம், அற்புதம், ஆற்றல், செயல்கள் எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு இயங்க போகுது அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுக்கு உணர்த்த போகிறார் என்பது அர்த்தம். சார் அவங்களாம் வேலைக்கு போட்டும் சார், இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கேன் சார். பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களுக்கு இப்போ வேலை இல்லை, உண்மைதானே? எத்தனை பேர் வேலை இழந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். யாருனால இழந்தீங்க? யாரெல்லாம் கூட்டு போய் வேலை சேர்த்து விட்டீங்களோ அவங்களால தான் வேலைக்கு இழந்திருப்பீங்க. யாருக்கு வேலையை கற்றுக் கொடுத்தீங்களோ நீங்கள் கற்றுக் கொடுத்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுது? வளர்த்த கடை மார்பில் வாங்கி சொல்லுவாங்கள, வாங்கிச்சில. அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தன்னுடைய பார்வை மூலமாக நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் கொடுக்க போகிறார். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு. கடனில் சிக்கி தவிச்சு சின்னாம்பண்ணம் ஆகிட்டேன் சார், கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையில் இருந்தேன், பயவுள்ளையே சொன்னாயின்னு சொல்லி கடன் வாங்கினேன், இப்போ நான் மாட்டிக்கிட்டு முடிக்கேன் சார். கடன் அடைச்சிருவீங்க, கடன் பிரச்சனை சரியாயிடும்.
சில மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரம்பரை வியாதிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சார், ஆமாம் சார், எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு, தாத்தாவோட கொள்ளு தாத்தாவுக்கு இருந்துச்சு, இப்படிலாம் நிறைய வந்துக்குது சார். இப்போ எனக்கு வந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. வரவே வராது. ஏன் வராது? குரு பார்வை இப்போ இருக்கிறதுனால. யார் யாருக்கெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பரம்பரை வியாதி இருந்துச்சோ இந்த குரு பயிற்சி மூலமாக பரம்பரை வியாதி காணாமல் போயிருங்க. எழுதி வச்சுக்கோங்க. உறுதியாக பரம்பரை வியாதி இருக்காது. நீங்கள் சிறப்படைய போகிறீங்க. ஹெல்த்தில் உள்ள பிரச்சனைலாம் சரியாக போகுது. திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்களே, எங்களுக்கு உண்டா அப்படின்னா உண்டு. அது லாட்டரியை வச்சு நான் சொல்ல வரலங்க. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம், நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான ஒரு அந்தஸ்து, அதன் மூலமாக திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வரலாம், திடீர்னு ஒரு யோகம் கிடைக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். எங்கேயோ ஒருத்தருக்கு நீங்கள் செஞ்ச உதவி இன்றைக்கி வந்து அது உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போகிற வழியில் போட்டேன் சார், ஒரு 10 லட்ச ரூபா கிடச்சிச்சு. இங்கிட்டு போகும்போது பார்த்தா ஒரு திடீர்னு ஒரு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த அம்மா என்னை மகனாக பார்த்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் ஒரு தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணேன், அந்த தங்கச்சி எனக்கு அண்ணனாக பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி ஏதோ ஒரு உறவு, கூட பிறந்து தான் உறவா? என்னை பார்த்து மிதுன ராசிக்காரங்களும் கூட பிறந்த உறவுகளை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, நீங்கள் இப்போ உள்ள நிலையில் உங்களுக்கு எல்லா உறவுகளுமே நன்மை செய்யப்படுறாங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஓகே. எங்களுடைய பூர்வீக கிடைக்குமா? கோர்ட்டு கேஸில் இருக்குது, விற்க நினச்சாலும் விற்க முடியல, கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரியாயிடும். முன்னேற்றமும் மாற்றமும் மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சூப்பராக கொடுக்க போகிறார். துள்ளி குதிக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பது கிரக ரீதியான உண்மை. நான் சொன்ன மாதிரி டைரி எழுதுகிறவங்க கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுக்கணும். டைரி எழுத நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த குரு பகவான் குரு பயிற்சி காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பூஸ்ட் எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாடை மனசார செய்யுங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. மாதத்தில் ஒரு நாள் புதன்கிழமை புதன் ஓரையில் போய் ஆஞ்சநேயரை போய் பார்த்து அப்படியே ஒரு நமஸ்காரம் போட்டுவாங்க. முடிஞ்சால் அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை, 21 வெற்றிலை மாலையாக போட்டு மனசார வழிபாடு செய்யுங்க. மாற்றங்கள் எதிர்பார்க்குற மிதுன ராசிக்கு முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து ஆஞ்சநேயருடைய அற்புதமான செயல்பாடு மூலமாக குரு பகவான் இயக்குவார். ஆஞ்சநேயரும் உறுதியாக கடக ராசி அன்பர்கள், கடகம் ஒரு சிகரம், ஒரு பொண்ணு பொருள் இதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் தன்னுடைய மனதார உள்ள சந்தோஷத்தை எப்போ அடைவோம் என எதிர்பார்த்து காத்திருப்பவங்க தான் நீங்கள். சார், எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு எந்த ஒரு பதவி உயர்வும் வேண்டாம், நிம்மதியான பாசமான அன்பான உண்மையான அன்பை கொடுக்கக்கூடிய உறவு கிடைக்குமா? ஃபஸ்ட்டு நாங்கள் இனிமேலாவது எங்களுக்காக வாழுவோமா அப்படிங்கிற பல கேள்விகளுடன், அதாவது கடந்த ஒரு 7.5 வருட காலமாக மகர ராசிக்கு 7.5 அப்படின்னாங்களே, கடைசியில் பார்த்தா எங்களுக்கும் அந்த 7.5 எங்களையும் பாதிச்சிச்சோ அப்படிங்கிற சிந்தனையுடன் செயல்பாடு கொண்டிருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் பாயிண்ட்ஸில் போகுமே அப்படிங்கிறக்காண்டி உங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக அப்படி ஜம்முன்னு உட்காரும். அப்போ ஜென்ம குரு என்றால் வனவாசம்னு சொல்லி நிறைய வீடியோவில் பார்த்துக்கிருக்குமே. ஏற்கனவே உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, இதில் வனவாசம் போயிடுவோமா எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் ஜென்மகுரு என்பவர் குரு அமர்ந்த இடம் வந்து ஒரு லாக் பண்ணும். ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் லாக் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டும் உங்களுக்கு விதி விலக்கு. ஏன்னா உங்களுடைய வீடை தாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க, நம்ம பிடிச்சவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க, என்ன பண்ணுவாங்க? கெட்டது பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கெட்டது பண்ண மாட்டாங்க. நம்மளை அவங்க லைக் பண்ணுறாங்க, கேர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் குரு என்ன பண்ணுறாரு, உங்களை ரொம்ப லைக் பண்ண போகிறார். அப்படியே உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்து உங்களுடைய புத்திகளை சிறப்படைய வைக்க போகிறார், உங்களுடைய கனவுகளை நினைவாக்க போகிறார். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டு பல விஷயங்கள் நிறைவேறவே இல்லையோ, பல விஷயங்களை உங்களால் செயல்படுத்தவே முடியலையோ, அதை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையை
குரு பகவான் உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக செயல்படுத்தி கொடுக்க போகிறார். ஏன்னா 5ஆம் இடம் தான் நம்முடைய புத்தி, 5ஆம் இடம் தான் நம்முடைய சிந்தனைகள், 5ஆம் இடம் தான் நம்முடைய கற்பனைகள். இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, ஆனால் அது உங்களுக்கு காணாமல் போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாரு, குரு பகவான் இயக்கி கொடுக்குறாரு. அதே போல் நம்ம 2K கிட்ஸ்லாம் கதறாங்க சார், லவ் பண்ணி தோற்றுக்கிட்டே இருக்கேன், 1 லவ்வா 2 லவ்வா அப்படிங்கிற மாதிரி 2K கிட்ஸில் பல கடகராசிக்காரங்க இவங்களா உண்மையாக அன்பு காட்டுவாங்க. நீங்களும் யோசித்து பார்க்கிங்க, வர்றது ஃபுல்லாக உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாகவே உங்களை கஷ்டப்படுத்திப்பாங்க. ஸோ காதலில் சிக்கி தவிச்சு தன்னைத்தானே இழக்கக்கூடிய, தன்னுடைய பொருள்களை இழக்கக்கூடிய, தன்னுடைய மன வலிமையை இழந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் வலிமை அதிகமாக போகுது, திறமை அதிகமாக போகுது, உண்மையான காதல் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை தான் சார். ஒரு 10 வருஷமாக லவ் பண்ணேன், இந்த 2 வருஷத்தில் என்ன நடந்துச்சே தெரியல, ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி நடந்து என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் எவ்வளோ போராடி பார்த்தேன், அந்த போராட்டத்துக்கு விட கிடைக்கல சார். ஆனால் அவங்க என்னை லவ் பண்ணாங்கன்னு உண்மை தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய காதலாக இருந்தால் நிறைவேறும், உங்களை தேடி வருவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. சார் இப்போயும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க குடும்பத்தில் எங்களை ஏற்றுக்கிற மாட்டேங்காங்க, எங்கள் குடும்பத்துலேயும் அவங்கள ஏற்றுக்கிற மாட்டேங்காங்க. ஆனால் நாங்கள் பெற்றோருடைய சம்மதத்துடன் எக்காரணத்தை கொண்டும் அவங்களை காயப்படுத்தக்கூடாது. உண்மையான அன்பு எங்கள் 2 பேருக்கு இருக்க மாதிரி எங்களுடைய வீட்டு மேலேயும் எங்களை நான் வச்சுருக்கோம். எங்கள் காதல் நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வலிமை. சார் காதல்லாம் பண்ணி கல்யாணம்லாம் முடிச்சாச்சு சார், திருமண வாழ்க்கை நீங்கள் போனோட்ட வீடியோ சொன்ன மாதிரி தான். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம், அவர் அந்த பக்கம் இருப்பார், நான் அந்த பக்கம் இருப்பேன். ஒரே தெருவுக்குள்ளே இருக்கோம், வேறு வீட்டில் இருக்கோம். ஸோ இப்படி நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் மனசார நீங்கள் நேசிக்கிற விஷயத்த குரு பகவான் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு இன்டியூஷன் பண்ணுவார், உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. பிரிந்த உறவு இணையக்கூடிய வாய்ப்பு. சார் வரன் பார்த்துக்கிருக்கேன், வரன் அமைய மாட்டேங்க, கட்டாயமாக காதல் திருமணம் முடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதாவது ஃபேமிலியோட சம்மதத்தோடு முடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் அலைன்ஸ் தேடி உங்களை அமைச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக அற்புதமாக இருக்குது. சார் எங்களுடைய குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்க சார். முன்னாலாம் என்னுடைய தெய்வம் வந்து என்கிட்ட நின்று பேசும் சார். நான் கண்ணை மூடினா எனக்கு அந்த அம்மனுடைய அருள் அப்படியே வைப்ரேஷன் ஆகும் சார். என் குலதெய்வத்துடைய சக்தி எனக்கு அப்படியே கிடைக்கும் சார். கடந்த காலங்களாக ஏதோ கட்டு போட்டிருக்காங்க, ஏதோ பிடிச்சி வச்சுருக்காங்க, இதெல்லாம் உண்மையாக சார் அப்படின்னா எனக்கு அது தெரியல. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரகத்துடைய அமைப்பினால் ஒரு லாக் ஆகிருக்கு. உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு அற்புதமாக இந்த நேரத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்கும் என்பது உண்மை. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்துருக்கேன், எனக்கு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க பார்த்தீங்களா? குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு சார். ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தை கட்டாயம் உண்டு சார். 2மே ஆம்பளை பையனாக இருக்கான். ஒரு மகாலட்சுமி எனக்கு கிடைக்கணும் சார், கட்டாயமாக கிடைக்குமா? உறுதியாக உங்களுக்கு 3வது குழந்தை மகாலட்சுமியாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 குழந்தையுமே எனக்கு பெண் குழந்தைகள் இருக்குது, மகாலட்சுமி எங்கள் வீட்டில் இருக்கா சார். ஒரு ராஜா மாதிரி ஒரு பையன் வேணும் சார். கட்டாயமாக 3வது குழந்தை எதிர்பார்க்குற குழந்தை, ஆண் குழந்தையாக எதிர்பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தையாக எதிர்பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். ஏற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்திலும் ஒரு அதிகமாக சிறப்படையக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். கடகராசியில் வந்து ஜென்ம குருவானவர் அமர்றாரு. அப்போ எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம்னா ராமரை பற்றி உதாரணம் சொல்கிறோம். இந்த பிறப்பின் நோக்கம் வந்து நிறைவேறப் போகுது. ஏன்னா அவங்க ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் அவங்க ராசிலேயே உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ 2 பேருமே வந்து நட்பு தான். அப்போ ராமர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நாடாள வாங்கிய பிறந்தார் இல்லை. ஏன்னா இந்த உலகத்துக்கு ஒருவன் ஒருத்திங்கிற ஒரு தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் வந்தார். அப்போ அந்த ஒரு தாத்பரியத்தை, அந்த பிறப்பின் நோக்கமே அதுதான். அவருக்கு வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இருந்து ஏன் அவர் வந்து காட்டுக்கு போகணும், அதுக்கு எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலத்தை வந்து உணர்த்தினவர் தான். நமக்கும் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு புனிதமான இதிகாசம் இன்றைக்கி இருக்குது. நிறைய கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா அந்த ராமாயணம் வந்து பாட புத்தகமாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இந்த 1 வருஷ காலத்தில் நீங்கள் இருப்பீங்க.
அப்போ கடந்த நாட்களில் கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மனதிற்குள்ளே நிறைய வந்து புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருப்பீங்க. யார் வீட்டுக்கு வந்தாலுமே பாருங்கள் அவங்கள வந்து பசி அமர்த்தாமல் நீங்கள் விட மாட்டீங்க. வந்தோடனே பாருங்கள் ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு தான் இந்த குணங்கள் இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது பாருங்கள் உங்களை வந்து ஒரு ஒரு வசவு செஞ்சாலோ இல்லைன்னா உங்களை ஏதாவது காயப்படுத்தினாலும் வந்து உங்களுடைய கண்ணில் வந்து கண்ணீர் வந்து தத்தளித்து அப்படி நிற்கும். அதிகமாக சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அதிகமாக எமோஷனல் நீங்கள் வந்து பிரதிபலிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய பாக்கியாதிபதியானவர் 5, 7, 9ஆம் இடமான முக்கியமான ஸ்தானங்களில் பார்வை செய்கிறாரு. அப்போ அதிகமாக புத்திர தோஷத்தை கொடுத்தவரோ அந்த கடகராசி அனுபவிக்கிறவங்க கடகராசிக்காரங்களும் தான். இப்போ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அதற்குரிய மருத்துவமாகட்டும் ஒரு பரிகாரமாகட்டும் கோவில் ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த தாமதப்பட்ட குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. சரி எனக்கு வந்து குழந்தைகள்லாம் இருக்குது ஓகேவாயிடுச்சு. ஆனால் அதனுடைய வாழ்க்கையில் அந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்படுற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிற மாட்டேங்காங்க, அவங்களுடைய சேர்க்கை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுருக்கிறவங்களுக்கு இந்த குருவானவர் தன்னுடைய 5ஆம் பார்வையில் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லபடியாக மதம் மாறி நல்ல ஒரு குணங்களுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து அதனுடைய படிப்பு விஷயமாகட்டும் வேலை விஷயமாகட்டும் ஒரு உயர்வான நிலைக்கு போகக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஒரு வருட காலங்கள் இந்த குரு கடகத்தில் இருக்கிறப்ப நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த காரிய தடைகள் அனைத்துமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து குருபகவானுடைய பார்வை படுறதுனால உடைய தந்தை வழியில் வந்து பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க கடந்த ஒரு 6 வருஷமாக. அப்போ அதெல்லாம் சரியாகி அந்த வழக்குகளை நீங்கள் வந்து ஜெயிச்சு அதன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து லாபமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இந்த குரு உங்கள் கடகத்தில் இருக்கிற காலகட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி குருபகவானுடைய பார்வையானது 7ஆம் இடத்துல மகரத்தில் படுறதுனால பாருங்க கடகராசிக்கு பொதுவாக வந்து தாரதோஷம் அதிகமாக உள்ளது. அப்போ இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த அந்த நெருக்கங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அது எல்லாமே பாருங்கள் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமாக பேசி ஒரு ஒற்றுமைக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இல்லறத்தை வந்து சரியான முறை நடத்தி போகக்கூடிய ஒரு வெளியில் வந்து உங்களுடைய பிரச்சனை எதுவும் தெரியாத அளவுக்கு ஒரு சமரசமாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ அங்கே ஏற்கனவே பாருங்கள் ஆல்ரெடி சனி இருக்கார். அப்போ தந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுவும் கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களே வந்து உங்களுடைய குணங்களை உங்களுடைய உயர்வான குணங்களை வந்து தெரிஞ்சு உங்கள்கிட்ட வந்து உறவு பாராட்டக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு வந்து. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் வந்து எப்பயுமே பாருங்கள் வியாபாரம் செய்யணும் தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க, தொழில் செய்வீங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு சைடாக வந்து ஒரு வியாபாரம் செய்யணும். ஏன்னா கடகராசிக்காரருக்கு பெரும்பாலும் பாருங்கள் அந்த வியாபாரத்தில் வந்து மைண்ட் செட் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ கடலில் இருந்து வியாபாரம் பார்க்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறப்ப வந்து அப்போ இந்த காலகட்டங்களை நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுயசாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் வந்து சரி பார்த்துக்கிறணும். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தொழில் வியாபாரமானது பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் பாருங்கள் அம்மா ஸ்தானத்தில் வச்சு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வோம். அதே மாதிரி தான் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மாவுக்கு நீங்கள் வந்து திங்கட்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போய் பச்சரிசி மாவில் 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வச்சு அன்னை மாரியம்மாவுக்கு பிடிச்சது பாருங்கள் மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்தை வச்சு அர்ச்சனை பண்ணி ஒரு வழிபாடு செஞ்சு அம்மன் முன்னாடி அமர்ந்து ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிடம் அந்த ஒரு நாளிகையாவது நீங்கள் அமர்ந்து வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலகட்டத்திலேயே பாருங்கள் மிக உயர்வான வாழ்க்கைக்கு குடும்பத்திலேயே நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு வெளியுலக வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வெற்றிகள் அடைகிறதுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகவும் சாதகமான காலமாக இருக்கும்.